இந்நாள் நன்னாளாகட்டும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2025ஆம் ஆண்டு தொடங்கி முடிவடைவதற்கு இன்னும் சில நாட்கள் தாங்க இருக்குது. ரொம்பவே எதிர்பார்ப்போடு 2026ஆனதே பிறக்க போகுது. கல்வி, உத்தியோகம், தொழில் போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் வருமா, வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வருமா என புத்தாண்டை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த புத்தாண்டில் மீன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள் குறித்து தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலையை பற்றி யாருமே தெரியாதவங்க இருக்கவே முடியாதுங்க. கருங்காலி மாலை வாஸ்துவில் முக்கிய பங்கு கொடுக்கப்படுது. கருங்காலி மாலையை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கையில் அணியக்கூடிய பிரேஸ்லெட்டாக அணிஞ்சிட்டு வராங்க, கழுத்தில் அணியக்கூடிய மாலையாகவும் அணிஞ்சிட்டு வராங்க, அதே போல் ஜபமாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க. நம்மக்கிட்டையும் ஒரிஜினல் கருங்காலி மாலை இருக்குதுங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 2026ஆம் ஆண்டு தொடக்கத்தில் சனி பகவான் குரு பகவான் வீட்டில் இருப்பாருங்க. அதற்கு பிறகு 2026ஆம் ஆண்டு கடைசியில் சனி செவ்வாய் வீட்டுக்கு செல்ல இருக்கிறாரு. மீனராசிக்காரங்களுக்கு 7.5 சனியில் உங்களுக்கு சென்மஜனியானது நடந்து கொண்டிருக்குதுங்க. சென்மஜனி இருப்பதனால நீங்கள் தினந்தோறும் உடற்பயிற்சி செல்வது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சென்மஜனியின் இருந்தாலும் கூட திருமண யோகமானது உண்டாகுங்க. வேலை, தொழில், உத்தியோகம், புகழ், பெயர் போன்ற பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுது. அதே போல் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கானது உயரப்போகுதுங்க. நல்ல பதவிகளானது, உயர் பதவிகளானது கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அதே போல் நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூட தொழில் ரீதியாக நல்ல பலனானது வருகின்ற காலகட்டத்தில் ஏற்பட போகுது. நல்ல அனுகூலமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. எல்லா யோகத்தையும் பெறக்கூடிய யோகமான ஆண்டாக அமைய போகுதுங்க. உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் கோபம் காட்டுவதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், வியாபாரம், தொழிலில் ரொம்பவே கவனமாக இருக்க வேணுங்க. நீங்கள் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 49, 59, 75, 90வது பாடல்களை நீங்கள் கேட்பதும் படிப்பதும் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை நாளில் பசு மாடுகளுக்கு நீங்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை நீங்கள் கொடுப்பது உங்களுக்கு அற்புதமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா கேது ராகுக்குள்ள கிரகங்கள் மாட்டி இருப்பதனால கோளாறு பதிகத்தை நீங்கள் சொல்வதும் கேட்பதும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு யோகத்தை உண்டாக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க, நல்ல அனுகூலம் ஏற்படும். தொடர்ச்சியாக இந்த வந்த மன கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் பண கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து விடும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்களுக்கு வருகின்ற காலகட்டத்தில் புகழ் உண்டாகும். ஏற்றுமதி, ஷேர், ட்ரெண்டிங் என அனைத்திலுமே நல்ல ஒரு அனுகூலமானது ஏற்பட போகுது. ரியல் எஸ்டேட்டில் பெரிய சம்பாத்தியமானது உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. எல்லாத்தை விட சம்பாதிக்கக்கூடிய யோகமானது வருகின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தேடி வந்து சேருங்க. நினைக்காத அளவுக்கு ஏற்றமானது ஏற்பட போகுது. காரிய சித்தி, மாலை, அனுமன் சாலிசா போன்றவற்றை நீங்கள் படிப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையானது ஏற்பட போகுது. திருமணத்தில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த அனைத்து விதமான தடைகளுமே மே 14ஆம் தேதிக்கு பிறகு அடுத்து விலக போகுதுங்க. திருமணத்தில் பாதிப்பு இருந்தவங்களுக்கு திருமணம் உண்டாகக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைய போகுது. புத்திர சந்தான பாக்கியமானது உண்டாக போகுதுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு அனுகூலமானது ஏற்பட போகுது. நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இருந்துட்டு வந்தக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், காரிய தடைகள் அனைத்துமே விலகச் செய்யும். மேலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு ரீதியான எல்லா விஷயத்துலையுமே வரக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகுது. சுப விரய பிராப்தமானது உண்டாக போகுது. மீனத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் திருமண பாக்கியமானது ஏற்பட போகுதுங்க. புது புது விஷயங்கள்
விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுவதற்கான அற்புதமான யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அந்தந்த உறவுகளில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. நிறைய முதலீடுகள் செய்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளில் நல்ல லாபம் இருக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாகவும் அமைய போகுது. அதே போல் நீங்கள் வீடு, நகை, ஷேர், நிலத்தில் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய பிள்ளைகளின் வண்டி வாகனங்களில் கவனம் தேவைப்படுதுங்க. அடிவயிறு, முதுகு தண்டுவடம், மலக்குடல், சிறுநீரக பகுதி தொடர்பான விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. வண்டி வாகனத்தில் நீங்கள் போகும்போது ரொம்பவே கவனமாக இருக்க வேணுங்க. சூரியனின் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய புத்தாண்டானது பிறக்க போகுது. பாரபட்சம் இல்லாமல் ஒளியை தரக்கூடியவர் சூரிய பகவான் அப்படிங்கிறதுனால எல்லோருக்குமே பிறக்கின்ற ஆண்டு பார்த்திங்கன்னா நன்றாக இருக்குங்க. கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும். சொந்த தொழில் தொடங்குபவருடைய எண்ணிக்கையானது அதிகரிக்க போகுது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே பார்த்திங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்க தைரிய ஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கும் போது இந்த புத்தாண்டானது பிறக்க இருப்பதால் அதிரடியான முடிவுகளை இழுபறியாக இருந்துட்டு வந்த வேலைகள் அனைத்துமே முடியக்கூடிய யோகமான காலகட்டமானது அமைய போகுது. நீங்கள் எங்கு சென்றாலுமே அதில் மதிப்பு மரியாதை அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமையப்போகுது. செலவுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படின்னு கொஞ்சம் திணறக்கூடிய காலகட்டமானது அமையப்போகுதுங்க. உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக நீங்கள் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். கடனை கட்டுப்படுத்தி கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. உங்கள் ராசிக்கு சாதகமான சுக்கிரன், செவ்வாய் இருக்கும்போது இந்த வருஷமானது பிறப்பதனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமானது அமைய போகுதுங்க. பெரிய பொறுப்புகள், பதவி தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. போட்டிகளில் ஜெயித்து காட்டக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டாக போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல மே மாதம் வரைக்கும் குரு பகவான் அமர்ந்திருப்பதனால அம்மாவிற்கு அடுத்தடுத்து உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேணும். வீடு வாகன செலவுகளானது அதிகரிக்குங்க. அதனால் மே மாதம் வரைக்கும் நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் 14ஆம் தேதி வரை 5ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உட்காருவதால் எங்கு போனாலுமே உங்களுக்கு வெற்றி, பணவரவானது அதிகரிக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகும். வியாபாரமும் அமோகமாக இருக்குங்க. அதிக லாபமானது கிடைக்கும். உத்தியோகத்தில் ஜூன் மாதம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு வரக்கூடிய வாய்ப்பானது உங்களுக்கு உண்டாக போகுது. அக்டோபர் 24 முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் குரு பகவான் 6ஆம் வீட்டில் மறைந்திருப்பதனால அந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. வீண் பழி, வதந்திகள், விமர்சனங்கள் உங்கள் மேலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேணுங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி தொடர்ந்து கொண்டே இருப்பதனால உணவு கட்டுப்பாடுகளாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய உடல் பயிற்சி, மூச்சு பயிற்சி போன்றவைகள் உங்களுக்கு தேவைப்படுதுங்க. வீடு மனை வாங்குவது, விற்பனை செய்வது லாபகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. வியாபாரம் புதிதாக தொடங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். ராகு கேது பயிற்சி நன்றாக இருக்குதுங்க. ராகு கேது இப்போது பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடமும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய இடமாக அமைஞ்சிருக்குது. டிசம்பர் 5ஆம் தேதி முதல் ராகு கேது மாறுவதால் உங்களுக்கு நன்றாக இருக்கும். அப்படிங்கிறதுனால புதிய நபர்களோடு புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுது. மேலுமே பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வருவீங்க. உத்தியோகத்தில் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் கேதுவானவர் அமர்ந்து போகிறாரு. அதே போல் விஐபிக்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட போகுதுங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அனைத்துமே விலகி நெருக்கமானது உண்டாக போகுது. சுக்கிரன் சில நேரத்தில் வலிமை இழப்பதால் ஜூலை மாதம் முழுவதும் வண்டி வாகனங்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். வண்டியை இரவு நேரத்தில் ஓட்டுவதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. நீங்கள் வடலூர் ஸ்ரீ வள்ளலார் ராமலிங்க சாமியை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதே போல் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையை கொண்டு வந்து
வந்து சேர்க்குங்க. இந்த பதிவில் பிறக்கின்ற புத்தாண்டில் மீனராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் அமைஞ்சிருக்குது, அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.